இவர்கள் மீது வைக்கிற கை என் மீது வைப்பதாக நான் எடுத்துக்கொள்கிறேன் என்பதை எச்சரிக்கையோடு பதிவு செய்கிறேன். தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கு என்பதை தெரிவித்து NLC நிர்வாகம் இதை எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு இந்த வீரியத்தை உணர்ந்து கொண்டு இந்த மக்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி இவர்களின் நியாயமான கோரிக்கைகளை நீங்கள் பரிசீலித்து நிறைவேற்றி தர வேண்டும். இல்லை என்றால் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் திமுக என்கிற ஒரு கட்சியை தவிர கூட்டத்தில் இருக்கிற அத்தனை கட்சி தலைவர்களையும் நீவழி கூட்டு வந்தா இல்லையா? எல்லா கட்சியும் கூட்டு வந்த, எல்லா கட்சி தலைவர்களையும் கூட்டு வந்த, பல்லாயிரக்கணக்கான மக்கள் நீங்களும் திரண்டு வந்தீங்க. டிராக்டர்ல, லாரியில, மாட்டு வண்டியில, டயர் வண்டியில, டூ வீலர்ல போராட்டத்தை நடத்தி தான் அந்த கோரிக்கைகளை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. அதே மாதிரி எல்லா மக்களுக்கும் தமிழ்நாடு முழுக்க போய் பெப்சிகோவுக்கு போராடுற, நீட்டுக்கு போராடுற, தஞ்சையில போய் ONGCக்கு எதிராக போராடுற, கன்னியாகுமரியில போய் போராடுற கனிம சுரங்கத்துக்கு எதிராக, பரந்தூர்ல போய் அந்த மக்களோட நிக்கிற, எண்ணூர் அனல் நிலையத்தை எதிர்த்து போராடுகிறேன், அம்பானி துறைமுகத்தை எதிர்த்து கும்மிடிப்பூண்டி துறைமுகத்தில் நடக்கிற வேலை நடக்கிற இடத்தை சென்று போராடுகிறேன். என் ஊர் இப்ப நான் நெய்வேலி தான் குடியிருக்கிறேன், உங்க தெருவுக்கு அடுத்த தெருவு தான், நடுவுல ஒரே ஒரு ரோடு தான். அந்தாண்ட குடியிருக்கிற வேல்முருகன் இந்தாண்ட வர்றதுக்கு அதிக நேரம் ஆகாது. தமிழ்நாடு முழுக்க சென்று போராடுகின்ற மக்களோடு நிற்கிற வேல்முருகன் என்னுடைய மக்கள் அழைத்தால் வந்து இவர்களோடு நானும் ஒரு கைது கட்டில போட்டு இல்லைன்னா இதே மாதிரி தார்பாயை போட்டு பார்த்து நடக்கணும்.